வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லோர் மேலும் இரக்கமும் உருக்கம் உள்ளவராயிருக்கிறார். நீ இந்த மதத்தை சார்ந்தவன், நீ இந்த மதத்தை சார்ந்தவன் என்று ஒருபோதும் சொல்லுகிறவர் அல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து மதத்தை சார்ந்தவர் அல்ல. அவர் ஒரு மதத்தை முன்பாக வைக்க இந்த உலகத்துக்கு வரல. அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து எல்லாரையும் ரட்சிக்க தான் வந்தார். நீங்கள் யாரை வேணா இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் யார் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லி அவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அவர் உதவி செய்கிறார். அவர் மதத்தை பிரிக்க வரல, மதத்தை உருவாக்க வரல. அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சிக்க வந்தார். பூமியில் இருக்கிற அனைவரும் ரட்சிக்க வந்தார். தனிப்பட்ட இவர்களுக்கு தான் நான் அற்புதம் செய்வேன் என்று சொல்லவில்லை. அதுக்கு முன்பாக இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் உதவி செய்தார். ஏன்னா அவர்களே தான் தம்முடைய ஜனம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு நாம் எல்லாரும் அவருடைய ஜனங்களாக மாறிட்டோம். இந்த உலகத்தில் அத்தனை பேரும் யாரெல்லாம் அவரை நோக்கி ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் தேவன். மதம் இதில் இல்லவே இல்லை. நீ கிறிஸ்துவன், நீ முஸ்லீம், நீ ஹிந்து, நீ பிராமின் அப்படிலாம் கிடையாது. எதுவுமே இல்லை. கர்த்தர் மதத்தை உருவாக்க வரல, உன்னை விடுவிக்க வந்தார். உன்னை பிரச்சனையிலிருந்து, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து. அநேகர் இன்னைக்கு சாபத்தில் மாட்டிக்கொண்டு எப்படி இந்த சாபத்திலிருந்து வெளிவருதுன்னு தெரியல. எந்த மனுஷனாலையும் எந்த போதகரனாலையும் சாபத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் அல்லவா, அந்த சிலுவையின் வல்லமையின் மூலமாக தான் நம்முடைய சாபத்தை அவர் 2000 வருஷத்துக்கு முன்பாக எடுத்து விட்டார். இனி நாம் சபிக்கப்பட்டவர்கள் இல்லை என்று விசுவாசித்து ஆண்டு நாம் நம்பினோன்னா தானாக சாபம்லாம் போயிடும். சாபம் 4 தலைமுறை வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரே தலைமுறையில் அந்த சாபத்தை உடைக்கல. எப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி நீர் எனக்காக சிலுவையில் சாபமாய் மாறி என்னை சாபத்திலிருந்து நீங்களாக்கி விட்டேன் என்று சொன்னால் அதே நிமிஷத்தில் நீங்களாக்கப்படுவேன். ஆமென். God bless you. இதே போல நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமென். God bless you.